Yeah. So we have done up to Vanto I Pratyaye. Share the book for those who do not have it. Is the book visible? போட்டிருக்கலாம் மாதா வந்துட்டு போயிடுச்சு. வரலையே வந்துட்டு வந்த மாதிரி போயிடுச்சு. இருந்தது வந்துட்டு வந்த போயிடுச்சு. மாதிரி இருந்தது வந்துட்டு போயிடுச்சு. இப்போ இப்போ வருது மாதா, இப்ப தெரியுது. Okay. So, எதுக்காகனா I want to explain the vritti for that only. இப்போ வாந்தோயி பிரத்யயே என்ன பார்த்தோம் நம்ம வகாராத்ல எண்ட் ஆறுதுல that is ஏச்சோயவாயவகோடு அவ் ஆவ் இந்த ரெண்டுமே வகாரத்ல எண்ட் ஆகிறது. If there is a pratyay following it, yakara pratyay following it, அப்போ go plus இது யா வரும்பொழுது கவ் கவ்ய. Okay, so that also okara will become av, like now, isn't it? Now the go adhe madri now plus ya, yat pratyay, yam pratyay, that is that. So ya will become navyam. So yuti adva parimanecha is yuti. Yuti is a word. Adva parimanecha is a vachyam. Okay, that is why it is in brackets. It is a vachyam. Adva parimane is the count, that is measuring. அது வந்து ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். யூத்திங்கிறது ஒரு மாடு எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறது. ஸோ கவ் யூத்தி. இப்ப யூத்திங்கிற சப்தமும் அவ்வுங்கிறத எடுத்துக்கும். ஓகே ஓகே. Somebody is not on mute. Please mute yourself. Next, we go to the next sutram. அதேன் குணஹ. நம்ம எல்லாரும் குணசந்தி படிச்சிருக்கோம். What is the gunasandhi? A plus E will become A. A plus U will become O. A plus R will become R. A plus L will become Al. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். All of us know about gunasandhi. But இப்பதான் நம்ம குணசந்தியோட சூத்திரம் பார்க்கிறோம். We are seeing the sutram now. அதேன் குணஹ. அத்து ஏங்கு குணஹ. ஓகே, இது வந்து குணசந்தியோடு சூத்திரம் கிடையாது. குணசந்தியோடு விதி சூத்திரம் கிடையாது. இது வந்து டெஃபினிஷன் ஆஃப் வாட் இஸ் குணா. குணம்னா என்ன? இப்ப நம்ம சில இடத்துல வந்து நம்ம பார்த்திருப்போம், இதுக்கு குணம், அந்த இடத்துல சந்தியே வராது. நம்ம டெரிவேட்டிவ்ஸ் பார்க்கும் பொழுது யூ ரிமெம்பர், நம்ம வந்து பார்த்திருப்போம், வந்து இந்த எண்டிங் நித்து எண்டிங்னா அங்க வந்து நித்து எண்டிங்னா அங்க விருத்தி ஆகும் அப்படின்னு நம்ம டெரிவேட்டிவ்ஸ் படிக்கும் பொழுது நம்ம பார்த்திருக்கோம். அதுல வந்து உப்பதால இருக்கிறது வந்து குணமா ஆகும். I hope all of you remember that. ஞாபகம் இருக்கா? ஆமா மாதா, ஆமா. டெரிவேட்டிவ்ஸ் படிக்கும் பொழுது அதை பார்த்திருக்கோம். அப்போ அது குணம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சின்ன இது சொல்லணும்னா, again I just want to repeat, somebody is not on mute. Okay, எனக்கு அது ரொம்ப காதுக்குள்ள கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. I just want everyone to be, whoever it is, I don't know, because I'm sharing the screen. Please, otherwise I can mute you, but please mute yourself. இல்ல எனக்கு தான் இப்படி சத்தம் வரதா? இல்ல பத்மாவதி மேடம், பத்மாவதி M32 ன்னு ஒண்ணு இருக்கு. பத்மாவதி மாதா, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் மாதா. ஓகே, அவங்க ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்களோ? 1 minute, but you don't need to phone her and all that.
I will mute her. No problem. Okay, Mata. She's not. Am I? Yes. I think I have muted her. Yeah. Okay. So now, so what is guna? Guna na enna? இப்போ நம்மளுக்கு குணம் நீ குணம் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா பூதாத்து. பூதாத்து is plus what is the vikarana pratyaya for bhuvadi gana? It is a plus tingantam ti. இப்போ what is the vikarana pratyaya? Vikarana pratyaya is shap. 1 minute. I'll just write and show you. குணம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம இவ்வளோ நாளும் நம்ம we have been studying. 1 minute. So now we have this dhatu bhu plus what is the vikarana pratyaya? Shap. Shap. And shap. Ti. Now, what is the content of shap is only a. Because pakara will go away due to halantam, sutram, and shakara is sh and a. Correct? Now here this shakara will go away due to lashaku attadithe. So only a remains. Okay. So in the step we all know. Now there is a rule saying, according to that sutram, when we learn about tingantas, we will learn those sutrams. What happens is the shappu brings guna. Shappu வந்து குணம் கொண்டு வரும். Now what is gunam of u? Okay. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கா? அதேங் குணஹ அத்து ஏங்கு குணஹ. Okay. Now just we will keep in our mind. இப்போ அதேன் குணஹ அப்போ எப்படி வருங்கிறத நம்ம அப்புறமா இது கூட நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். வாட் ஆர் த குணா லெட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். ஸோ ஊக்காரம் வந்தானா நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் த குணா ஆஃப் ஊ இஸ் ஓ. த குணா ஆஃப் ஈ இஸ் ஏ. அப்ப இங்க ஊ இருக்கு. ஊ இருக்கிறதுனால இட் வில் டேக் குணா. அப்போ ஓ பூ பிளஸ் ஓ பிளஸ் டி. Now only we did the sutram ஏச்சோ அயவாயாவஹ. ஏச்சோ ஏச்சுல இது என்ன வந்திருக்கு? ஓகாரம். So ஓகாரம் is in O will become what? Av. So bu plus av plus a plus t. So what is it? Bhavati. Are you able to understand this? All of us know Bhu is the Dhatu, the Latlakara, Pratama Purusha, Ekavachanam is Bhavati. But how we are getting that Bhavati? Because the shap is coming in, because it is Bhuvadi Gana, the Vikarana Pratyaya. Every Dhatu will be having a Vikarana Pratyaya to add to it. Every Dhatu according to the Gana. I think நான் வந்து ஒரு கணா பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ் நம்ம கிளாஸ்ல
10 கணாக்கும் என்னென்ன ஆமா விகரண ஆமா தனியா பிரத்யா எடுத்தேன் மாதா விகரண பத்திய டீட்டெயிலா கொடுத்திருக்காரு மாதா. கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும். அண்ட் நம்ம எல்லாருக்கும் இட்சங்யா தெரியும். இட்சங்யா தெரியறதுனால வாட் இஸ் த கண்டென்ட்டுங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப இங்க ஏதாவது சந்தி வருதா? இல்ல. கரெக்ட். இப்ப நம்ம வந்து அந்த பூ பிளஸ் ஆ, இப்ப இங்க ஊ பிளஸ் ஆ என்னவா வரும்? கமா கமா ஊ பிளஸ் ஓ தானே மாதா? ஊ பிளஸ் ஆ வந்து என்ன வரும்? ஓ ஓ ஓ சரி. பட் அது என்ன சந்தி? குணசந்தி. கமான் கமான் சாரி சாரி என் சந்தி மாதா. சாரி என். பட் we are not doing என் சந்தி here. இப்ப என் சந்தி நம்ம பண்ணணும்னா நம்ம என்ன ஆயிடும்? அது போத்தின்னு ஆயிடும். கரெக்டா? So why then? That is why ஷப் takes குணா. அப்ப நம்ம இந்த இடத்துல அந்த பூக்கு குணா பண்றோம். புரிஞ்சுதா? So that is what the definition of guna is. குணா வந்ததுன்னா do குணா குணசந்தி பண்ணல குணா எடுத்துக்கிறது. Yeah. So it is not guna sandhi. Understand? Guna sandhi has a different sutram. But Adhen guna is a sutram which talks only about guna. What is the definition? Okay? Yeah. Come on, now let us go to that. Stop. Now I will share the book. புக்கு தெரியுறாமா? தெரியுது மாதா. ஓகே. இப்போ அத்து ஏங்குச்ச குண சஞ்ஞா சாத் சியாத் அப்படின்னா என்ன? ஓகே. அத்து ஆ ஆ அப்படின்னா ஆ பிளஸ் ஏங் ஏ அண்ட் ஓ. So what are the guna letters? A, A, O. So அத்து ஏ. அத்துனா என்ன? முதல்ல எப்பொழுதுமே ஒரு தகாரம் ஓட முடிகிறது அப்படின்னு சொன்னானா அந்த ஒரு லெட்டர், அந்த ஒரு லெட்டர் அப்படின்னு சொன்னானா takara. If the takara is there, that means it will, however, the takara வந்து சூத்திரமோடு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே. now we will see ஆங்கிறது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வருது அப்படிங்கிறத அடுத்த சூத்திரம் மூலமா நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ஆ ஏ ஓ இது மூணும் தான் குணசஞ்ஞா. தட் இஸ் வாட் த சூத்திரம் அதேங் குணஹ. இட் இஸ் அ சஞ்ஞா சூத்திரம். ஓகே. நான் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கேன், எல்லாருமே பக்கத்துல புக் வச்சுருக்கிறவா என்ன சூத்திரம்ங்கிறத எழுதுங்கோ. அதேங் குணஹ இஸ் அ சஞ்ஞா சூத்திரம். ஓகே. பிகாஸ் இட் இஸ் கிவிங் அ நேம். குணம்னா என்ன, குணம்னா என்ன அப்படின்னு சொல்லுறது. ஸோ ஆவும் ஏவும் ஓவும் குணம். பின்னாடியே வந்து பாணினிக்கு வந்து உடனே ஒரு சந்தேகம் வந்துடுறது. அப்ப என்ன நம்ம வந்து பண்ணணும்? நம்ம வந்து அத்து போட்டிருக்கோம், ஆ போட்டிருக்கோம். இந்த ஆங்கிறதுல 18 இருக்கு இல்லையா? அஷ்டாதச இது இருக்கு. நம்ம பண்ணினோம்ல, அது ஹஸ்வ தீர்க்க பிளுத்த, அதுல உதார்த்த அனுதார்த்த ஸ்வரித்த ஞாபகம் இருக்கு இல்லையா எல்லாருக்கும்? பண்ணோம். காலம் போட்டு பண்ணோம் மாதா. டேபுலர் காலம் போட்டு பண்ணியிருக்கோம். சோ உடனே அவர் பின்னாடியே என்ன பண்ணிட்டார்? ஒரு அடுத்த சூத்திரம் வந்து தபரஸ் தற்காலஸ்ய. ஓகே. தபரஸ் தற்காலஸ்ய. தபரஹ தபரஸ் அப்படிங்கிறது இந்த சகாரம் விசர்கஸ்ய ஸ்தானே சகாரஹ ஆகச்சதி. ஓகே. விகாரஸ்ய விசர்கஸ்ய சத்துவம். தபரஸ் தபரஹ தற்காலஸ்ய.
அதுல வந்து சவர்ணஸ்ய, ஓகே, தற்காலஸ்ய சவர்ணஸ்ய அப்படிங்கிறது அனுவருத்தியா அங்க வருது. சோ தப்பரக தற்காலஸ்ய, தப்பரஸ் தற்காலஸ்ய, த தஹ பரக யஸ்மாத் சஹ ச தாத் த அத்து பரஸ்ச உச்சாரியமான சமகாலஸ்ய ஏவ சஞ்ஞா ஸ்யாத். அப்படின்னா என்ன நீங்க பாருங்க. தக பர யஸ்மாத் சஹ அப்படின்னா தான் தப்பர. ஓகே, இப்போ இல்லைன்னா தாத் பரக தப்பர, எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு பகுவிரீகியாவும் எடுத்துக்கலாம். ஓகே, தக பரக யஸ்மாத் சஹ தப்பரக, இல்லைன்னா தாத் பரக தப்பரக, அது பஞ்சமி. ஓகே, இப்போ ஏங் அதேங் குணக, இப்ப தத் காலஸ்ய, அதான் அதனாலதான் தத் காலஸ்ய. காலக அப்படின்னா என்ன, அதாவது தத் அந்த சவர்ணஸ்ய சங்யா, அதாவது எப்படி இத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தப்பர அப்படின்னா பின்னாடி தா இருந்ததுன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் தட் which has the same length. தற்கால, காலங்கிறது என்னது, ஹஸ்வ தீர்க்க பிளுத்தக, இந்த மூணும் தான் கால. ஓகே, காலங்கிறதுனாலதான் இப்போ நம்ம வந்து இந்த இத்து தக்காரம் போட்டாச்சுன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, 18 இருக்கு நம்ம சொல்லிட்டோம், 18 இருக்கு. இப்ப அதே குணகால அப்ப அவர் என்ன சொல்றார், அத்து ஏங்கு ச குண சங்யக ஸ்யாத். இப்ப அத்து நம்ம எப்படி, ஏங்கு வந்து நம்மளுக்கு தெரியும், ஏயும் ஓவும் மட்டும்தான் இருக்கு, கரெக்டா. இப்போ அடுத்தது அத்துல நம்ம பார்க்கணும்னா அகாரம் இருக்கு. ஆனா அகாரம் வந்து 18 அகாரம் இருக்கு, நான் என்ன பண்ணறது அப்படிங்கறதுனாலதான், நம்ம குழம்ப கூடாதுங்கிறதுக்காக தான் அடுத்த சூத்திரம் உடனே போட்டார், தப்பரஸ் தற்காலஸ்ய. அப்புறம் அந்த காலஸ்ய ஏவ சஞ்ஞா தாத்பரஸ்ச உச்சாரியமான, ஓகே, சமகாலஸ்ய ஏவ சஞ்ஞா. அப்படின்னா அத்து தகாரம் எப்ப போட்டாச்சோ அப்பவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது ஹ்ரஸ்வ அகாரம் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகெயின் ஐ ரிப்பீட், எந்த லெட்டருக்கு பின்னாடி தகாரம் போட்டிருக்கோ, ஓகே, அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், தகாரம் வந்துடுச்சுதான் தப்பரஸ் தற்காலஸ்யங்கிற சூத்திரத்தை மனசுல வச்சுட்டு தகாரம் போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே இட் வில் பி ஒன்லி ஹ்ரஸ்வ. எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு கெட் இட்? புரிஞ்சது மாதா. இத்து வந்ததுன்னா ஆல்வேஸ் பின்னாடி இத்து வந்ததுன்னா அது வந்து ஹர்ஸ்வமா மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும், தீர்க்க பிளுத்த வராது. இப்ப நம்ம இத் சஞ்ஞா பிரகரணம், இப்ப இத்து அதுல வந்து ஈ, அப்ப அதுல என்ன இருக்கு, ஹ்ரஸ்வ இகாரம் மட்டும்தான். உத்து ஹ்ரஸ்வ உகாரம் மட்டும்தான். புரியுறதா? I want everybody to தெரிஞ்சது answer. மாதா, தெரிஞ்சது, புரிஞ்சது மாதா. Only one person is answering. Others புரியுறதாமா? எஸ் மாதா, புரியுது மாதா. சோ சமகாலம் தக்காரம் வந்தாச்சுன்னா அது ஹ்ரஸ்வமா மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஓகே, so there is a restriction there. You cannot say நீங்க வந்து எனக்கு ஆல 18 இருக்கே, ஆனா ஹ்ரஸ்வத்துல எத்தனை இருக்கு, ஹ்ரஸ்வத்துல there is 6. What are the 6 in ஹ்ரஸ்வம்? அனுதாத்த ஸ்வரித அனுநாசிகா அனுநாசிகா அனனுநாசிகா உதாத்த உதாத்த ஸ்வரிதா.
கரெக்டா? அப்போ அதுல வந்து அனுநாசிகா, அனுநாசிகா, ஸ்வரிதா, ஹஸ்வ, அப்புறம் என்ன இருக்கு வேற? தீர்க்க கிடையாது. ஸ்வரிதானுநாசிகா மாதா. எல்லாத்துலயும் வந்து இருக்கும். ஓகே. சோ இது மட்டும் நீங்க அனுதாத்த, உதாத்த, அனுதாத்த, ஸ்வரித்த. ஓகே. ஒன்னு ஹ்ரஸ்வகாரா, அப்புறம் உதாத்த, அனுதாத்த, ஸ்வரித்த, அனுநாசிகா, அனனுநாசிகா. கரெக்டா? 6 வந்துடுதா? ஹ்ரஸ்வ அகாரா 1, அப்புறமா ஹ்ரஸ்வ அகாரத்திலேயே 3 அடுத்தது. ஸ்வரிதா, அனுநாசிகா, சாரி, ஆமா, அனுநாசிகா, அனனுநாசிகா 2, அப்புறமா உதாத்த, அனுதாத்த, ஸ்வரித்த 3. ஸோ 3 3 6. ஸோ ஹ்ரஸ்வத்திலேயே 6. அந்த 6க்குமே இது பொருந்தும். ஓகே. அதே குணாக இதெல்லாமே குணவை. ஸோ அதுதான் தப்பரஸ் தற்காலசியங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு சூத்திரம். நம்மளுக்கு வந்து கண்டிப்பா we have to keep that in mind always. ஸோ இதுக்கப்புறமா தான் இந்த ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணின அப்புறம் தான் he goes to the விதி சூத்திரம் ஆஃப் குணசந்தி. ஆத் குணஹ, ஆத் மாதா குணஹ. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சந்தேகம் இருக்குதுல. நீங்க இந்த சமகாலம் வந்தா ஒன்லி ஹர்ஸ்வா சொன்ன இல்லையா? இந்த சமகாலம் வந்தா ஒன்லி ஹர்ஸ்வல இந்த 6 கேட்டகரி வரும். கரெக்டா? ஆமா. ஓகே. கால சமகாலசிய ஏவ அப்படின்னு போட்டாவ. ஓகே. அதான் சமகாலம் வந்தால் ஒன்லி நான் எனக்கு மனசுல பதியத்துக்காக எழுதுனேன். அதுக்கப்புறம் இந்த 6ஐயும் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு தான் கேட்டேன். சோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏலையும் வரும் இல்லையா? ஏ வந்து தீர்க்கமா இருக்கும். கரெக்டா? ஆமா, ஏ வந்து தீர்க்கம். ஏ ஓ இஸ் ஆல்சோ தீர்க்கம். ஓகே. சோ எல்லாமே அதே மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஓகே. சோ இல்ல மத்த ஒரே ஒரு சந்தேகம் இல்ல. நீங்க ஏவும் ஓவும் நமக்கு வந்து தீர்க்கமா வருங்கிற இல்லையா? அப்ப அதுல எப்படி சமகாலம் வந்தா ஹர்ஸ்வன் எப்படி எழுதிக்க முடியும்? ரொம்ப அது ஹர்ஸ்வம் கிடையாது. தானே ஹர்ஸ்வம். ஆமா. இல்ல நீங்க தீர்க்கம் இல்லையோ? ஆமா, அது அந்த வார்த்தையே, அந்த லெட்டரே தீர்க்கம் தான், அந்த அக்ஷரமே. அதனாலதான் சமகாலம். அதுக்கு சமகாலம் தீர்க்க தான். ஓகே. அதுல வந்து இப்ப இந்த ரூல் அப்ளை ஆகாது. பின்ன ஒன்லி சமகாலம் தான் வரும். சமகாலம் தான். ஓகே. எல்லாத்துலயுமே don't get confused, madam. All places it is samakalam. Means if it is dirgha, it will be only in dirgha. Okay. If it is harasva, it will be only in harasva. That is why he said samakalam. புரியுதா? இப்ப இத்தனை புரிஞ்சு அத்தனை இருந்தா ஹஸ்வகாரம், ஆத்துன்னு இருந்ததுன்னா தீர்க்க ஆகாரம். சமகாலம் தகாரத்துல முடியறதுன்னா சமகாலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்ப அடுத்தது we will go to the next சூத்திரம். ஆத் குணஹ. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஆத் குணஹ. இப்ப என்ன வருது இதுல? ஆத். ஓகே. ஆத் குணஹ. This takara becomes dakara because of what sandhi? Jashtvam. Jashtva sandhi. So at gunaha. Ad gunaha. Okay. இப்போ இந்த இடத்துல ஆத் வந்து will be the panchami of ஆ பரே. இதுக்குதான் நம்ம முன்னாடி நம்ம வந்து ஒரு சூத்திரம் படிச்சோம். I told I will tell later also. தஸ்மின் இதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய, அதோடைய இன்னொரு சூத்திரம் பின்னாடி வரக்கூடியது. ஓகே. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த சூத்திரம் வரும்போது I will explain. So அவரணாத் அச்சி பரே பூர்வ பரையோஹோ ஏகஹ குணஹ ஆதேஷஹ ஸ்யாத். அப்ப என்ன சொல்றா இதுல? ஆத் குணஹ
இதுல வந்து ஆல்ரெடி அனுவிருத்தியா ஏகஹ பூர்வபரயோகோ அச்சி சம்ஹிதாயாம். சி இந்த மாதிரி வரும்பொழுது ஐ திங்க் பெட்டர் கோ டு அஷ்டாத்யாயி ஃபார் யூ டு எக்ஸ்பிளைன் so that it will be easier, so that you can also see the anuvritti. Ashtadhyayi open ஆகுதுதான் problem. Okay. What is the sutram number? 6-1. Six 187 Mata. Is everyone able to see? தெரியுதா? clear mata, clear. தெரியுது. So ஆத் குணஹ பாருங்க 6.1.87. Okay. ஆத் குணஹ. See ஆத் பஞ்சமி ஏகவச்சனம். Okay. This is பஞ்சமி ஏகவச்சனம். அப்போ தஸ்மாத் இதி உத்தரஸ்ய. அதாவது பஞ்சமி வந்தா அதுக்கு அப்புறமா நடக்கணும், சப்தமி வந்தா அதுக்கு முன்னாடி the காரியம் should happen. அண்ட் பிரதமா ஏகவச்சனத்துல குணஹ இருக்கு. அப்ப குணம் எங்க வரும்? அதுக்கு அப்புறமா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது என்ன அனுவிருத்தி என்ன எடுத்துட்டு இருக்கு? அச்சி. ஓகே, இது எல்லாமே பாருங்க. அச்சி பரே, அச்சி சப்தமி. சோ அதிகாரம் என்னது? சம்ஹிதாயாம் ஏகஹ பூர்வ பரயோகோ, இது அதிகாரம். சோ அனுவிருத்தி சகிதம் சூத்திரம். இப்ப அனுவிருத்தியோட நம்ம சூத்திரம் படிக்கும் போது என்ன வருது? ஆத் அச்சி பூர்வ பரயோகோ ஏகஹ குணஹ அவர்ணாத் அச் வர்ணே பரே சம்ஹிதாயாம் பூர்வ பரயோகோ ஏகஹ குணஹ ஆதேஷஹ பவதி. ஓகே, இப்ப சம்ஹிதாயாம், சம்ஹிதாயாம் ஒரு அகாராத், அகாராத் ஆகாராத், இந்த இடத்துல ஆவர்ணாத், இதுல வந்து அகாரம் ஆகாரம் ரெண்டுமே வரும். ஓகே, தஸ்ய பரே ஆகாராத் ஆகாராத், சம்ஹிதால சந்தியில தஸ்ய பரே, அது ரெண்டுக்கும் தஸ்ய அப்படி வரக்கூடாது. தயோஹோ பரே ஆ ஆ, அப்போ த்விவச்சனம். அப்ப அது ரெண்டுக்கும் பின்னாடி என்ன வருது? ஏ அச்சு வர்ணா, அச்சு வர்ண இருந்ததுன்னா என்ன வரணும்? குணஹ ஆதேஷஹ பவதி. So are you able to get it now? So what are the, why I kept this Ashtadhyayi open is for you to see what are the anuvritti sutrams here and what is the adhikaram. So anuvritti sahitam sutram ad achi purva parayoho ekaha gunaha. So இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ குணா இஸ் த சப்ஸ்டிடியூட். அப்போ அங்க என்ன வருது? அவரணா. பாருங்க ரெண்டு இருக்கு. குணா வந்து எங்க வரும்? முன்னாடி அவரணா இருக்கணும், பின்னாடி ஒரு அச்சு இருக்கணும். கரெக்டா? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு ரமா பிளஸ் ஈஷஹ, ரமா பிளஸ் ஈஷஹ, அதை இது பண்ணும் பொழுது ரமா ஆகாராந்தம், இங்க ஈகாராந்தம். இந்த ஆவும் ஈயும் சேரும்போது ஏ பூர்வ பரயோகோ ஏகாதேஷஹ. ஸோ குணசந்தி இஸ் ஒன் ஏகாதேஷஹ. இப்போ நம்ம ஏச்சோ அயவாயாவக பார்த்தோம், பூர்வத்துல தான் ஆதேஷக வந்தது, அது ஏகாதேஷக கிடையாது. எண் சந்தி பார்த்தோம், அதுவும் பூர்வ பரயோகோ ஏகாதேஷக கிடையாது. பூர்வஸ்ய அக்ஷராத் ஏவ அங்க சந்தி பவதி. ஓகே, ஆதேஷக சந்தியில் ஆதேஷக பவதி.
किन्तु अत्र गुणसन्धि मध्ये पूर्वपरयोः एक अक्षरम् एव आदेशः इति वयं என்ன சொல்றது ज्ञातुं शक्नुमः. Okay, I also have to start teaching in Sanskritam. I am always teaching in Tamil and English. So இதுல ஏதாவது டவுட் இருக்காமா யாருக்காவது? இது தெரியும் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது. Okay, so we will just go to the book again. Now can you see the book now? தெரியாது மாதா. Because there is one sutram which we have to look at very very ரொம்ப இதா பார்க்க வேண்டிய ஒரு இது இந்த குணசந்தி மட்டும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் குணசந்தி இஸ் வெரி ஈஸி. அவரணாத் அச்சி பரே பூர்வ பரையோகோ ஏகः குணः ஆதேசः ஸ்யாத். உபேந்திரஹ, ஓகே, உப பிளஸ் இந்திரஹ, கங்கோதக்கம், இதுல 2 தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, he has not given அர்ரு அல்லு, ஏன்னா அதுக்கு அடுத்த சூத்திரம் வரப்போறது. இதுக்கு அதேங் குணக அப்படின்னு வச்சிருக்கா. இந்த இடத்துல ஆத் குணகல குணம் ஆதேசமா வருது. அப்போ உபேந்திரக கங்கோதக்கம் இது 2 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா குணா லெட்டர்ஸ் என்னது அ ஏ ஓ, அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஏன்னா அடுத்த சூத்திரம் நம்ம பண்ணும்பொழுது அந்த குணா லெட்டர்ஸை மனசுல வச்சுக்கணும். இப்ப அடுத்த சூத்திரம் ஐ திங்க் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம், உங்க எல்லாருக்கும் தெரியும். உபதேசே அஜனுநாசிக இத்து 1.3.2. ஓகே, 1.3.2 உபதேசே அச்சனுநாசிக இத்து. இப்ப உபதேசே, உபதேசம்னா யாரு? பாணினி, வரருச்சி, பதஞ்சலி முன்னோர்கள் என்ன உபதேசம், what advice they have given. So அந்த advice படி, according to that advice, அச்சு அனுநாசிக இத்து. So what is the it sanya? It sanya is something that makes us, it will go away. Okay, so what was there will not be there. அதுதான் இத்தாயிடும். இத்தாயிடும் அப்படின்னு சொன்னா லோபமாயிடும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்றோம். சோ உபதேசே அச்சனுநாசிகை சம்யகः ஸ்யாத். பிரதிஜ்ஞான் அனுநாசிகையாக பாணினியாக லன் சூத்ரः வர்ணேன ஓகே சகோச்சம்சாரியமானः ரேஃபः ரலயோஹோ சம்யா. அதை வச்சுதான் உரன் ரப்பரக. ஓகே, இப்போ உபதேச அத்தனு சன்னாசிக இத்து அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம பாணினியோட சூத்திரத்துக்கு நம்ம போவோம். மாயேஸ்வர சூத்திராணியில ஐ ஒன்னு ரிலுக் ஏவோம் அயௌச் ஹயவரட் லன். இப்போ நம்ம முதல்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? லன் மத்தியே து கமான் அகாராதிஷு அகாரஹ உச்சாரணார்த்தஹ லன் மத்தியே து இத் சம்யகஹ சொன்னோமா இல்லையா? பாணினியோடு அந்த சூத்திரத்தை நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். இங்க am I audible to all? ஆமா மாதா, எஸ். ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் சூத்திரத்தை இதுல கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா. அதாவது என்னெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உரன்றப்பராக அப்படின்னா என்னது. அப்போ நம்ம இப்போ உ கு அன், ஓகே, உஹு அன் ரப்பராக இதுக்கு என்ன விருத்தி கொடுத்திருக்காவ? ரு இதி த்ரிம்ஷதः சங்யுக்தம் தத் ஸ்தானே யஹ அன் சஹ ரப்பரஹ சன் ஏவ பிரவர்த்ததே கிருஷ்ணார்த்தி தவல்காரஹ. ஓகே, உரன் ரப்பரஹ. இப்போ இது எப்படி நம்ம பிரிக்க போறோம்னா, உஹு
அன் ர பரஹ. ஓகே, உஹு அண்ணு ஊ ஊஹு அண்ணு. இப்போ ஊ விசர்கஸ்ய ரேஃபாதேசः. உஹு உஹு இஸ் ஊ லெட்டரோடு. ஓகே, ஷஷ்டி ஏகவச்சனம். அண்ணு ஓகே, அண் பிரத்யாகார. அவர்ண இவர்ண ஊவர்ண. அது அப்புறம் ரப்பரஹ. இப்போ இந்த இடத்துல தான் ரப்பரஹ. அது வந்து எப்படி இருக்கு? ஓகே, ஹயவரட். ஓகே, ஹயவரட் லன். நல்லா பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு நான் எழுதி ஹோல்ட் திஸ், கீப் திஸ் சூத்திரம் இன் யுவர் மைண்ட். உரன் ரப்பரக அப்படிங்கிற அந்த சூத்திரத்தை வந்து மனசுல வச்சுக்கோங்க. உஹு ரப்பரக அப்படி எடுத்துப்போம். கரெக்டா? உஹு ரப்பரக. இப்போ நம்மளுக்கு மாயேஸ்வர சூத்திராணி என்ன வருது? ஹ ய வ ர டு லன். ஓகே, இப்போ இப்போ இந்த டூ போயிடுமா? ஓகே, இந்த டூ போயிடும். இங்க வந்து ர அண்ணு என்ன சொல்றான்? உஹு அண்ணு ரப்பரக. சாரி, I forgot to write the அண்ணு. உரன் ரப்பரக. அப்போ அண்ணுங்கிறது நகாரத்துல இருக்கிறது. ஓகே, அக்கா ஆ வர்ணா ஈ வர்ணா ஊ வர்ணா, அது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஆங்கிற லெட்டர் வந்து இந்த இடத்துல லன் எப்படி இருக்கு? இப்ப இதுல எல்லாம் வந்து எப்படி இருக்கு? இந்த ரேஃபா வந்து எப்படி இருக்கு? ஹகாராதிஷு அகாரக உச்சாரணார்த்தம். அப்போ இந்த ரேஃபா வந்து இப்படிதான் இருக்கு. ஓகே, இப்ப இந்த லன்னு வந்து எப்படி இருக்கு? அண்ணோட இருக்கு. இது வந்து எப்படி இருக்கு? லன் மத்தியே தூ இத்சங்யகங்கிறான். ஏன்னா இத்சங்யகஹ. ஏன் அப்படி சொல்றான்? ஏன்னா இட் இஸ் பிகமிங் இன்னு. ஓகே, சோ இது வந்து அனுநாசிக உபதேசே அச்சனுநாசிக இத்து. இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இட் லெட்டர் தான். மாயேஸ்வர சூத்ராணியில இது இட் லெட்டர் தான். ஓகே, பட் இங்க வந்து உபதேசே அச்சனுநாசிக, அனுநாசிகம் தான் இத்தாருது. அப்ப என்ன வருது இங்க? ர பரஹ. ஓகே, திருப்பவும் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ர. அப்ப இது வந்து இருக்கு ர. இப்ப ரங்கிறது இந்த நகார அப்ப எடுத்துனா இங்க என்ன வரும்? இந்த ரு அப்ப இத வந்து சேர்த்தோம்னா என்ன வரும்? Tell me, what will become this? This will become. அதான் இது கொஞ்சம் புரியல. நான் இந்த நீங்க புரியாது புரியாது புரியாது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நான் ஒன்னும் நடுவுல பேசாம கேட்டுட்டே வாங்கோ. நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோங்க, அப்புறமா உங்களுக்கு தானாவே புரியும். ஓகே, நடுவுல வந்து டோன்ட் ஒண்ணுமே கேட்காதேங்கோ, அப்புறமா கடைசியில கேளுங்க. ஓகே, இப்போ இந்த கண்டென்ட் ஆஃப் திஸ், இப்ப ராவ வந்து ஒரு பிரத்யாகாரமா நீங்க ஆக்குறேன். நல்லா பாத்துக்கோங்க, இப்ப ராவ ஒரு பிரத்யாகாரமா நீங்க ஆக்குறேன் அப்படின்னு சொன்னானா இந்த பிரத்யாகாரத்துல என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்கு? Anybody can answer this? Only Ra is there. No, lakara also.
correct? Raparaha. Ena, what is this one? Because of Vakya, Vachyam. No Vachyam is here. No Vachyam is here. That is why I said this is a little difficult to follow, but try to follow it. I'll just teach you very slowly. நல்ல ஹயவரட் அதை புரிஞ்சுக்கோங்க. ஹயவரட் ஹயவரட் லன். ஓகே, இப்போ அவ என்ன சொல்லியிருக்கா? ஹகாராதிஷு அகாரஹ உச்சாரணார்த்தஹ. இப்ப இதுல இது இட்ஸங்க. இப்ப ரேஃபா மட்டும் நீங்க எடுக்க போறீங்க இதுல இருந்து. So what will be the ரேஃபாவோட கண்டென்ட் என்னவா இருக்கும்? அகாரம் கிடையாது, கரெக்டா? ஆமா மாதா. ஆமா, அகார இஸ்ஸன்யா, அகாரம் கிடையாது. அகார கிடையாது. ஆனா என்ன சொல்லியிருக்கா அந்த சூத்திரத்துல பாணினியோடு? லன் மத்தியேது இத்சங்யகஹ சொன்னாலா இல்லையா? பாருங்க எல்லாரும். ஆமா, ஆனா லன் மத்தியேங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதான் புரியல. மத்திய லன்னுல மட்டும் அது இத்சங்யாவா இருக்கு அந்த அகாரம் ஓகே. லன் மத்தியேது இத்சங்யகஹனா லன்னுல மட்டும்தான் அது இத்சங்யாவா வருது. ஹகாராதிஷு அகாரஹ உச்சாரணார்த்தம் ஏவ. எல்லா லெட்டர்லயும் அது உச்சாரணத்துக்காக மட்டும்தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஆனா லன்னுல மட்டும் நாங்க என்ன பண்ணிருக்கோம்? அத இத்சங்யகஹ. புரியுறதா? இப்ப புரியுறதா? கொஞ்சம் புரிஞ்சது மாதா, இப்ப கொஞ்சம் புரிஞ்சு. பெட்டர் பெட்டர். சோ இப்ப லன்னுல மட்டும் எப்படி எடுத்துட்டு இருக்கா? லா இப்படி வருது. ஓகே, லு. ஆக்சுவலி அது எப்படி இருக்கணும்னா லு பிளஸ் ஆ பிளஸ் நு. இந்த நு போயிடும். இட்ஸ் ஆல்ரெடி அன் இட்சங்யா. ஸோ இது ஆல்சோ இதுக்குதான் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சூத்திரம் போட்டார் பாணினி. உபதேசே அச்சனு நாசிக்க இத்து போட்டாரா இல்லையா? ஆமா, கரெக்ட். அப்போ அந்த உபதேச அச்சனு நாசிக்கத்தினால this will go away. So this இதுனால இருங்க, இந்த ஆ இப்படி இருக்கிறதுனால இது ஆ போயிடுறது. So only this will remain here. ஓகே, ரா. இப்ப இது ஒரு பிரத்யாகாரமா எடுத்துக்கோங்க. இது ஒரு பிரத்யாகாரம். ரு லு ஆ இந்த மூணும் சேர்ந்தது ரப்பரஹ. அதனாலதான் ரப்பரஹ. this ரப்பரஹ இஸ் அட்ஜெக்டிவ் டு அன்னு. சோ இங்க என்ன ஆயிடுறதுன்னா இந்த ரங்கிறது அனுநாசிக்கத்தோட வருது. இதோட லன்னோட அனுநாசிக்கத்தோட வருதுனால, ஏன்னா அது இட்சங்யாவா வருது அந்த ஆன்னு சொன்னதுனால, இந்த ராங்கிற இந்த பிரத்யாகாரத்துல ரேஃபா லு போத் ஆர் தேர். ஓகே மேடம், இது புரிஞ்சுது. ஆனா எனக்கு இதுல என்ன ஒரு டவுட்னாக்கா, இந்த நம்ம லன்னுல இன்னு இத்து சங்கியால போயிடுறது. ஓகே, அந்த மேல உள்ள அனுநாசிகமும் இத்து சங்கியால போகும் இல்லையா நமக்கு போகும். பட் அதை நம்ம நீங்க இந்த இருல எடுத்துக்கிற இல்லையா? எனக்கு அது புரியல. இப்போ இருங்க வரேன், ஒரு நிமிஷம். I'll explain that again to you. இப்போ பாருங்க, இப்போ ர லு லு. ஓகே, இப்போ லன்னுல அச்சு நம்ம என்ன சொல்றோம்? இத்து லெட்டரா இருக்கு. அண்ட் 3 இது கரெக்டா? ஆமா மாதா. ஓகே, இந்த இடத்துல நகாரா இஸ் இத்து. ஓகே, அண்ட்
this nakara is there, so we are taking this as ru, lu, a. If we take this, then it will be this. If I make it into one pratyahara, then it will become this. All three will join together and become refa. அப்படிதான் இதை எடுத்துன்னு வரணும். ஓகே ஓகே. அப்ப அந்த இரு இல்லு இது மூணும் இது மூணும் சேர்ந்தானா ரா. இந்த பர்டிகுலர் இடத்துல இப்படி எடுத்துக்கணுமா இல்ல எப்பவுமே இருனா எடுத்துக்கொண்டா? உரன்றப்பற இந்த இது வரும்போது அது வரும்போது இரு வந்ததுன்னா இரு இல்லு ஆ மூணு வரணும். இதை நம்ம இந்த சூத்திரம் வந்து சேஸ், அதாவது உரன்றப்பற வந்து அது வந்து லூ வரணாவும் ரேஃபாவும் அது ரப்பரஹ ஊஹு. I think I'll stop here because I think otherwise I cannot do Narayaniam. It's okay. Na koncham idu mudichu vidren pinna na 1 minute. I'll go to the Ashtadhyayi and show you Uran Rapparaha 1 minute. Because for Narayaniam's sake, many people come. I'll take 5 minutes from this. Okay. We'll just do the Uran Rapparaha. The parango. Is everybody visible? Is it visible? தெரியுதாமா? Yes, yes. தெரியுது. Clear. Uran Rapparaha. Parango. Uhu an Pratama. And Rapparaha is also Pratama. இப்போ இது ஷஷ்டி ஸ்தானே. அப்போ உஹு ரப்பரஹ அன். திஸ் இஸ் அ பரிபாஷா சூத்திரம். ஓகே. இப்போ பாருங்க, ரு வர்ணஸ்ய ஆதேச ரூபேண விதீயமானாத் அவர்ணாத் இவர்ணாத் உவர்ணாத் அனந்தரம் நித்யம் யதா சங்கியம் ரேபஹ லகாரஹ விதீயதே. அவ்வளவுதான். I think இது வந்து இட்ஸ் a very easy way of explaining. பிரத்யாஹாரா பாருங்க, அன்னு ஆ இ உ ரே ர பிரத்யாஹாரா, அதை தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஓகே. உபதேச அச்சு அனுநாசிக்க இத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அனுநாசிகம் will go away, but ra will be the pratyahara with refa and lakara. So ru varnasya sthane ityukte ऋकारस्य दीर्घ ऋकारस्य लिकारस्य स्थाने यत्र अण् वर्णस्य अ आ इ उ कारस्य आदेशः भवति तत्र तस्मात् अण् वर्णात् नित्यं रेफः अपि विधीयते. एवमेव ल वर्णस्य स्थाने यत्र अण् वर्णस्य अ आ इ उ कारस्य आदेशः भवति तत्र तस्मात् अन्वर्णात् नित्यं लकारः अपि विधीयते. இது புரியுறதா? இது இந்த சூத்திரம் இப்போ. ஸோ வாட் ஷுட் கம்? அவன் என்ன சொல்றான்? அண்ணு எடுத்துக்கோ, நீ எதில் அண்ணுக்கு பின்னாடி உனக்கு ரேஃபா அண்ட் லக்காரா வில் கம். வென் ரு வர்ணா இஸ் தேர், ரேஃபா வில் கம். வென் லு வர்ணா இஸ் தேர், லக்காரா வில் கம். பட் இட் வில் நம்மளுக்கு வந்து பட் ஓகே. இப்ப இது வந்து இந்த சூத்திரம் உங்களுக்கு புரிஞ்சுதா? பேசிக்கலி அந்த மேல உள்ள அந்த சந்திரபிந்து போயிடும், இரு இல்லுதான் இருக்கும். ஆமா, அதுதான் உபதேச அச்சு அனுநாசிக்க. அதுதான் நான் மாதா அப்ப கேட்டேன். எனக்கு இவ்வளவு கிளியரா கேட்க தெரியல. மேல சந்திரபிந்து போகணுமேன்ட்டு தான் கேட்டேன் நான். ஓகே, இப்ப புரிஞ்சுதா? இப்ப தெரியுது மாதா கொஞ்சம். இப்போ இந்த அண்ணுக்கு பின்னாடி இப்ப நம்ம ஆத் குணஹா நம்ம பண்ணும் பொழுது ஆத் குணால நம்ம என்ன பண்ணினோம்? இப்போ இது வந்து ஆத் அகாரத்துக்கு பின்னாடி வந்ததுன்னா அந்த குணம் வரும். ஆத் குணஹா பண்ணினோம் இல்லையா? அந்த ஆத் குண சூத்திரத்துக்கு அடுத்தது உபதேச அச்சனுநாசிக்க இத்துங்கிற சூத்திரம். அதுக்கப்புறமா திஸ் இஸ் அ பரிபாஷா சூத்திரம் which will help us. See, பரிபாஷா சூத்திரம் இது என்னது? ஒரு விதி சூத்திரம் வந்திருக்கு அப்படின்னா அதை ஹெல்ப் பண்ணறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுமோ, எந்த சூத்திரம் அது. இப்போ ஆத் குணஹா வந்திருக்கு. இப்போ அதுல வந்து
அதுல வந்திருக்குன்னா அப்போ அது வந்து எதுல இருந்து வந்திருக்கு, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து வரும்பொழுது அண்ணு ஆ இ ஊ, அந்த அண்ணுல ஆ இ ஊ, அதுல ரு லு அக்கு. ஓகே, இப்ப ருக்கும் லுக்கும் மட்டும் தனியா உரன் ரப்பரக அப்படிங்கிற சூத்திரத்துல உஹு. ஓகே, ஊங்கிறதுக்கு உஹு ஷஷ்டி ஏகவச்சனம், ஊஸ்தானே. ஓகே, அண்ணு, அது அண்ணு ஆதேசக, அப்புறம் ரப்பரக, அப்புறம் ரப்பரக ரக்கு அப்புறமா, அப்போ அதுதான் ரேஃபா வருது. யதா சங்கியம்ங்கிறான். யதா சங்கியம் அனுதேச சமானாம்ங்கிறது நம்ம முன்னாடியே படிச்சோம். கிரமா தாகச்சதி, அது அது எப்படி வரதோ அப்படி வரும். ஸோ உஹு ரப்பரக அண்ணு. Is everybody clear in this? If you are not clear, we will do it again, no problem. கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலும் ஏக பூர்வ பரையோகோ அச்சி அதெல்லாம் இருக்கு. பூர்வ பரையோகோ அச்சி சம்ஹிதாயாம் அதெல்லாம் சேர்த்துக்கணும் இதுல. ஓகே, முன்னாடி பின்னாடி அச்சு இருக்கணும், சம்ஹிதாவா இருக்கணும். இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் இந்த உரன்ற பிறகா. அப்போ இந்த ஆக்கு பின்னாடி இப்போ வந்து நம்ம என்ன அதுல பண்ணுவோம், நம்ம பித்ரு என்னமோ என்னமோ பண்ணுவோம் இல்லமா, அது இதுல கூட இருக்கு. பிரம்மா இதுலயே கூட பிரம்மா பிளஸ் ரிஷி. ஓகே, இப்ப ரிஷி, அப்ப ரு இஸ் தேர். முன்னாடி ஆத்து, அந்த ஆத்து குணக ஆ வந்துருது, பின்னாடி ரிக்காரம் இருக்கு. இப்போ நம்மளுக்கு பிரம்மர்ஷிஹி அப்படின்னு நம்ம பண்றோம். அப்ப எப்படி வருது அது? பிரம்ம பாருங்க, இதை விட்டுருங்க, இது கிருத்த அத்தித்த சமாசா அதெல்லாம் வேண்டாம். பிரம்மாணாம் ரிஷி வந்து ஷஷ்டி தத்புருஷ சமாசா இதெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பிரம்ம பிளஸ் அரு. ஏன்னா அந்த இப்ப 3 நம்மளுக்கு குணா லெட்டர்ஸ் என்னது? ஆவும் ஆ ஏ ஓ, அதே குணக. அப்போ மட்டும்தான் இதுல இருந்து நம்ம இல்ல, நம்ம இதுக்கு எடுத்துக்க முடியாது. கரெக்டா? ஓ எடுத்துக்க முடியாது. So we have to take only but ரு is not there. so என்ன பண்ணணும்? அதுக்காக தான் பாணி உரன்றப்பற அப்படின்னு போட்டார். ரேஃபா பின்னாடி ரு பின்னாடி வந்ததுன்னா அப்ப நீ என்ன ரப்பர. அப்போ வந்து அந்த ரேல வந்து ருவும் லிக்காரமும் ரிக்காரமும் இருக்கு. அப்ப ரிக்காரம் பின்னாடி வந்ததுன்னா அந்த ஆவை நீ எடுத்துக்கணும். குணா லெட்டர்ஸ்ல இருந்து ஆவை எடுத்துட்டு ரு வந்தானா ரேஃபா போடு, லு வந்தானா லகாரா போடு. அவ்வளவுதான். புரியுறதாமா? ஓகே. So what is uhu in this, madam? Uhu is the saptam shashti of u, sir. Here uhu, where is it coming here? We are only having a and r, no? That becomes ar. There is no. Correct. உஹுனா அதாவது அதுக்கு ஒரு நல்ல இது உண்டு சார். ஐ டெல் யூ, நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. ஊ வந்து அதாவது there is no அனுவிருத்தி for that. It is actually, அதாவது ஊ வந்து ஞாபகம் வந்துருச்சு சார். அதாவது ஊ வந்து என்னன்னா it is ஷஷ்டி ஆஃப் ரிகாராந்த சார். இப்ப பித்ரு சப்தம் இருக்குல்ல சார், அதுக்கு நம்ம ஷஷ்டியில வந்து நம்ம என்ன சார் போடுறோம்? ஓகே, got it madam. புரியுதா? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நல்ல வேளை நீங்க கேட்டேன். ஓகே, who is the ஷஷ்டி of it is a rikaranta. Okay, I'll just stop the recording.